என் பேரு தபித்தாள். கிரேக்க மொழியில என்னை தொற்கால்னு கூப்பிடுவாங்க. அதற்கு பேரு மான், கெசில் அப்படின்னு அர்த்தம். நான் யோப்பா பட்டணத்துல வசிக்கிறேன். இது ஒரு கடற்கரை பட்டணம். நான் பெரிய பிரசங்கியோ அல்லது அற்புதம் செய்கிறவளோ இல்லை. என் ஆயுதம் ரொம்ப சின்னது. ஒரு ஊசி, கொஞ்சம் நூல், அவ்வளவுதான். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டப்ப என் மனசு மாறிடுச்சு. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார்னு சொல்வாங்க. என்னால் ஊர் ஊரா போக முடியாது, ஆனால் நான் இருந்த இடத்துல இருந்தே நன்மை செய்ய முடியுமே. என் வீடு ஒரு சாதாரண வீடு, ஆனால் அங்கே எப்போவுமே விதவைகளும் ஏழைகளும் நிறைஞ்சிருப்பாங்க. கணவரை இழந்து ஆதரவில்லாமல் நின்ற பெண்களுக்கு நான் செஞ்சு கொடுத்த சட்டைகளும் அங்கிகளும் தான் அவங்க மானத்தை மறைச்சது, குளிர தணிச்சது. ஒவ்வொரு தையலும் ஒரு ஜபம், ஒவ்வொரு உடையும் ஒரு அன்பு பரிசு. ஆனா ஒரு நாள் என் ஊசி நின்னுச்சு. என் கை தளர்ந்து போச்சு. திடீர்னு ஒரு நோய். படுக்கையில விழுந்துட்டேன். என் உயிர் பிரிஞ்சப்ப சுத்தி நின்ன அழுகுரல் எனக்கு கேட்கல. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு அப்புறமா தெரிஞ்சது. வழக்கமா இறந்தவர்களை உடனே அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனா என்னை குளிப்பாட்டி மேலறையில வச்சாங்க. ஏன் தெரியுமா? அவங்க நம்பிக்கையே இழக்கல. பக்கத்து ஊர்ல பேதுரு இருக்கிறத கேள்விப்பட்டாங்க. உடனே ஆள் அனுப்புனாங்க. சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் செஞ்ச சின்ன உதவிகள் அவ்வளவு பெரிய அன்பா மாறி நிக்கும்னு நான் நினைக்கல. பேதுரு வந்தாரு. அந்த அறை முழுக்க விதவைகள் அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் தச்சி கொடுத்த சட்டைகளை அவர்கிட்ட காட்டி, இவ எங்களை எப்படி பார்த்துக்கிட்டா தெரியுமான்னு கண்ணீரோட சாட்சி சொன்னாங்க. பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொன்னாரு. முழங்கால் படியிட்டாரு, ஜெபம் பண்ணாரு. அப்புறம் என் பக்கம் திரும்பி, தபித்தாலே எழுந்துருன்னு சொன்னாரு. அந்த குரல், அது ஏதோ பேதுருவோட குரல் மாதிரி இல்லை. அது என் ஆண்டவர் இயேசுவோட அதிகாரமுள்ள குரல் மாதிரி இருந்துச்சு. என் கண்கள் திறந்தது. முதல்ல பேதுருவை தான் பார்த்தேன். அவர் எனக்கு கை கொடுத்து தூக்கினார். நான் எழுந்து நின்றேன். வெளியே காத்து கிடந்த விதவைகள் கிட்ட என்ன உயிரோட ஒப்படைச்சாரு. அந்த நிமிஷம் அங்க இருந்த சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. இந்த செய்தி யோப்பா முழுக்க பரவுச்சு. அநேகர் கர்த்தரை நம்பினாங்க. என் கதை உங்களுக்கு என்ன சொல்லுது? ஊழியம் செய்ய மைக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, மேடை ஏறணும்னு அவசியம் இல்லை. உங்க கையில இருக்க திறமை சின்னதா இருக்கலாம், அது ஒரு ஊசியா கூட இருக்கலாம். ஆனா அதை நீங்க அன்போடு செய்யும் பொழுது அது சரித்திரத்தையே மாத்தும். நான் உயிர்த்தெழுந்ததற்கு காரணம் நான் செஞ்ச அந்த சின்ன நன்மைகள் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்பு எப்பவுமே சாகாது, அது மரணத்தையும் ஜெயிக்கும்.